வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ வங்கி பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய அப்டேட். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வங்கி பயனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் பண பரிமாற்றம் செய்வது, அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வங்கியில் பார்த்திங்கன்னா சர்வர் பிஸி போன்ற நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் தரப்புலேருந்து கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு எஸ்பிஐ பேங்க் மேலே. இதற்கு அனைத்துமே எஸ்பிஐ வங்கி ஒப்புக்கொண்டு இது பார்த்திங்கன்னா முழுக்க சர்வர் பிஸி, மேலும் நிதியாண்டு முடிவடைந்த நிலையில் பார்த்திங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு எஸ்பிஐ வங்கி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கு மாற்றாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலிமா பண பரிமாற்றங்கள் செய்துக்கலாம் தற்காலிகமாக. மேலும் எஸ்பிஐ வங்கி பார்த்திங்கன்னா இது அனைத்தும் கிளியர் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது அன்னைக்கு ஈவினிங்கே, அதாவது பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வு வந்துருச்சு. இது வழக்கம் போல் எஸ்பிஐ பயனாளிகள் அனைவரும் அவர்களது வங்கி கணக்கை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு, அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் பாதியில் நின்னது அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா அதற்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இது போல் நடக்காது அப்படிங்கிறதையும் அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க. இதற்கு எஸ்பிஐ வங்கி தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி நடந்த பரிமாற்றங்கள் மற்றும் ஏடிஎம்மில் நடந்த ப்ராப்ளம் இனி வராதுங்கிறது உறுதியாக எஸ்பிஐ வங்கி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.